வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, சிக்கனத்தின் சிகரமாக இருக்கும் கணவன்மார்கள் மிஸ்ஸஸ் சிக்கி தவிக்கும் மனைவிமார்கள். Come standing. Please help me. என்னோட கணவர் சிக்கனவங்க பேர்ல இதெல்லாம் பண்றது செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுங்க. என்ன பண்ண, ஒரு மொபைல் பவுச் 100 ரூபாய் தான், ஜஸ்ட் 100 ரூபாய் தான். போறான், பானிபூரி தின்னானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா எது சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்க. கெட்ட வார்த்தை கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கிள் இந்த பவுச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேக்குறாங்கன்னுட்டு வரையா முதல்ல நேரமாச்சுன்னாரு. அவங்க முதல்ல வந்து ஒரு ஹேண்ட் பேக்னு கேட்டாங்க. பேக் ஓகே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அது இல்லாம இன்னொரு பேக் வேணும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு அப்படின்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அதெல்லாம் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் சொல்றாங்க மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் பவுச் வேணும். அப்ப இத்தனை பேக்ல என்ன வைப்ப? எத்தனை பேக் வாங்குவீங்க? ஒரு பேக்ல வாங்கி 5 ஐட்டம் வைக்கிறதுக்கு என்ன ஹேண்ட்பேக் இல்லாம இருக்க மாட்டியா நீ? ஹேண்ட்பேக் போட்டு தான் வாங்கி கொடுத்து எப்படி சொல்றாங்க? பை தொலைச்சிட்டு போறதுக்கு எத்தனை பை தொலைச்சிருக்க நீ? முடிச்சிட்டாரா? சொல்லட்டுமா நான் விளக்கத்தை? சொல்லுங்க. நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாரு. இது எதுக்கு கேட்டாருல, அப்ப ரெண்டாவது குழந்தை எங்க வைப்ப? அதுக்கு தேவையானது வாங்கணும்ல. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஒரே நிமிஷம் வாங்கல. இங்க வாங்கல. ஐயோ பாவம். ஆழ்ந்த அனுதாபங்கள். சகல நிலைமை எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. சார், அவன் ஒரு விக்டிம் ஹஸ்பண்ட் கார்டு ப்ளே பண்ணுவான். தயவுசெய்து நம்பிராதீங்க. ஆள் பாக்குறதுக்கு இருக்கான்னு ஆமா, நினைக்காதீங்க. சரியான மண்டை, சரியான சரக்கு. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தா அவன் விக்டிம் ஆயிரும். ஆனா உண்மையா நான் தான் சார் விக்டிம். என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. யாருன்னு டூ வீலர் இல்லாம ஆபீஸ் போயிருக்காங்களா கேளுங்க. கண்டிப்பா எல்லா டூ வீலர் இருக்கும் மோஸ்ட்லி. ஐயோ டூ வீலர் இருக்கு சார், ஆனா ஒரு பஸ்ல தான் சார் போயிட்டு வராரு. என்னையும் அப்படிதான் சார் கூட்டு போறாரு எங்க போனாலும். இப்போ அவங்க ஃப்ரீ. உங்களுக்கு என்னப்பா லூஸ் தரமா கேள்வி கேக்குறேன். அந்த ஆடிக்கு வேற பஸ் அது எப்படி கேட்பாங்க? 60 ரூபாய் கேட்பாங்க. அந்த பஸ் முன்னாடியே மூச்ச புடிச்சு குடுக்குன்னு ஓடி 60 ரூபாய் புடிச்சு புடிச்சு கோனாரே எல்லாம் கறிக்கஞ்சி அடிப்படி கறிக்கஞ்சி போடா பேப்பர் என்ன போல பழைக்கிறேன். இன்கேஸ் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிடல் போகணும்னா வண்டி எடுப்போம். அது கூட குழந்தைக்காக தான் வண்டி எடுப்போமே. நாங்க வண்டி எடுத்து அந்த ஸ்ட்ரீட் முனையிலேயே ஆஃப் பண்றாரு சார் வண்டியா. வண்டி ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்றாரு சார் வண்டியா. கொஞ்ச தூரம் அதுவே வந்துரும் வண்டி. ஏசி கிடையாது. ஆனா இனி வருது சம்மர் சீசன். தயவு செஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க. நான் எங்கிட்டு போயிடுவேன். ஆமா சார், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு சார் அவரு. தூங்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவாரு சார். நீங்க பெரிய மனுஷனாலே நீங்க சிக்கனங்க பேர்ல மற்ற விஷயம் பண்ணீங்க. பட் தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு என்ன? அதனால கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் பார்க்கணும் சார். நீங்க ஃபியூச்சர்னு பிரசன்ட் எழுதிட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட பூ கேட்கவும் சொல்லுவாங்க. காலையில வச்சு சாயந்தரம் வாடி போக போகுது. அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும்? அது வேற எதுக்கு வைக்கணும்? பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. இப்ப கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துல நான் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் பூ தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா யாரவே ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க எனக்கு உண்மையிலே புரியலைங்க. காலையில வச்சுட்டு ஈவினிங் அது வேஸ்டா போயிடும். அது எது பிளாஸ்டிக் போனா நீ 5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. டேய் வராது. உனக்கெல்லாம் சுட்டு பட்டால் ரொமான்ஸ் வராதுடா. மனைவி வந்து ஒரு பூ கேக்குறதுங்கிறது அதுல அவ்வளவு ரொமான்ஸ், அவ்வளவு காதல் இருக்கு. அதுல நீங்க பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுல பொருளாதாரம் இல்ல, காதல் தான் இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்றீங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அவர் ஒரு அரசு பணியில இருக்காரு. 2 பேரும் நல்ல நிலைமையில தான் இருக்கும். இந்த மீன் மார்க்கெட் போவோம் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே பை தர மாட்டாங்க கடைகள்ல மார்க்கெட்ல எல்லாம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 5 ரூபா கூட அந்த பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதோ ஒரு பைய பொறுக்குவார் சார். வந்துட்டாரு எனக்கு தெரியல. பார்த்தா ஒரு மீன் வந்து புழுவோ வருது சார். ஏன் பழைய மீன் வாங்கிட்டாரா? அந்த கவர்ல ஏதாவது இருந்துருக்குமோ. என்னது இது ஒரே புழுவா இருக்கு என்னதுன்னு கேட்டா, ஐயோ அந்த கவர் கீழே இருந்து எடுக்கும்போது புழு இருந்துச்சு, நான் தான் பார்க்காம சரி புழு தானே சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன்றாரு சார். இந்த மீனை நீங்க இருந்தா சாப்பிடுவீங்க. தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத. வாந்தியா? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவர்க்கே காரணம். முதல்ல என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்ன்றத நம்மளோட கான்செப்ட். அதுக்கு கவர் எடுத்துட்டு போவேன். மூக்கு புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு
ஒருத்தங்க மீன் வாங்கிட்டு வச்ச கவர் அது நம்ம எடுத்துட்டு வந்தோம். அதுல புழு இருக்குதுன்றது அப்ப நான் தெரியல. தெரிஞ்சா புழு இருக்க கவர்ல வைப்பாங்க சார் அது உதறி டைம் புழு போயிடுச்சுன்னு பார்த்தேன். புழு இருக்கு பாத்தீங்களா? பெரிய மனுஷனா நீ பீக்காரி சரி புழு சாப்பிட்டு தானே மீன் வாழுது, அதனால சரி மீன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யார் சாமி எங்க தோட்டா ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் 6 மாசம் ஜட்டி போடணும்னு சொல்லிருக்காரு. இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆனதுதான் போடுவாரு. என்ன இப்படி பேசுவாங்க? ரொம்ப அவமானமா இருக்கு சார். என் நிலைமை அசிங்கப்படுத்திட்டாங்க. மெல்லவும் முடியல. இது வந்து வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன். ஆனா எத்தனை வைஃப் இத மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் வந்து ஓபனா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, கை தூக்குங்க. எவரிபடி என்னன்னா இன்னர் டேமேஜ் ஆனதுல உங்க இமேஜ் தான் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அசிங்கப்படுத்துறாங்க. போடுறதுல சார், அதனால பிரச்சனை. ஐயோ பாருங்க சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சரி அப்புறம் இன்னர் வாங்கி கொடுத்தேன் சார். வாங்கி கொடுத்தா அந்த பழைய இன்னர் என்ன பண்ணணும்? தூர போடணுமா இல்லையா? கறி துணியா யூஸ் பண்ணலாம்னு வீட்டுக்கு வச்சிருவேன் சார். இல்லனா வீடு துடைக்கணும். ஆமா சார், வீடு துடைக்கலாம் சார். ஒரு நிமிஷம், உங்க வீட்டுக்கு இனிமேல் எந்த கெஸ்டும் சாப்பிடவே மாட்டாங்க தெரியுமா? ஆமா, இன்னொரு சப்பாத்தி போதுங்க. நாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது சார். அப்ப வந்து சார் நீ குட்டையா தானே இருக்க, குள்ளமா தானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டிருந்தாங்க சார். ஆஃபர் கீழ கிட்ஸ் செக்ஷன் இருக்கு, கிட்ஸ் செக்ஷன் அங்க போனா கிடைக்கும், சைஸ் கிடைக்கும், கரெக்ட்டா இருக்கும், கிடைக்கும். ஏன் அவ்வளவு குட்டியா இருப்பாங்களா? எல்லாம் சேர்ந்து நான் கலாய்க்கிறீங்களா? ஏன்னா கிட்ஸ்ல கிட்ஸ் வாங்குறது இல்ல அதிகமா, கம்மியா இருக்கும் ரேட். ஒருவேளை ஹைட் கம்மியா தான் சார். அவ்வளவு சிக்கலா சார். அங்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு சார். எனக்கு போயிட்டு நின்னுட்டு இல்ல யாருக்கு எடுக்க வரீங்க, என் வைஃப்க்கு இந்த இருக்காங்கல்ல அப்படின்னு வர காட்டுறாரு சார். பார்க் போட்டிருந்தாங்க, குழந்தைகள் பார்க்கு. 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபா. நீங்க என் பொண்டாடி அம்மா கொஞ்சம் சால்வை போட்டு தாலியை மறைச்சுக்க சொல்லி போட்டு 80 ரூபா மிச்சம் தானே ஃப்ரீயா கூட்டு போயிட்டாரா? நல்ல ஐடியா தான். குழந்தைங்க சொல்லி கூட்டு போயிட்டீங்களா? பியூட்டிஃபுல்லா இருக்க குழந்தை மாதிரி இருக்கும், சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி மலிப்பிட்டு தான் சார் மலிப்பிட்டு இருக்கேன் 6 வருஷமா. நீ போட்டுக்கோ. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு செப்பலோட தான் போவோம். இப்போ இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு செப்பல் வேணும். மாசத்துக்கு 20,000 செலவு. உங்களுக்கு மாசத்துக்கு 20,000. மாப்ள இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். சார் ஐ அம் டீச்சர் ஆல்சோ சார். ஓகே, என்னோட அதர் டீச்சர்ஸ் இல்ல அதர் ஆபீசர்ஸ் வைஃப் அவங்க வீட்டை வந்து பாருங்க, அப்புறம் என் வீட்டை வந்து பாருங்க. என்கிட்ட ஒரு 20 ஜோடி இருக்குன்னா அவங்க கிட்ட 50 ஜோடி இருக்கும் சார். ஓ, மத்தவங்கள பார்த்து இது பண்றாங்களா? பந்தா கேஸா? இல்ல பேசுவாங்க போல இருக்கு. நான் இது வாங்குனேன். மாசம் ஒரு செப்பலுக்கு தான் தேவையில்லாத நினைக்கிறேன் சார். தேவைப்படுது சார். Dress அதுக்கு தகுந்த மாதிரி போடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல் தேவைப்படுது. யாரும் சொல்லி கொடுக்க போல யாரும். பார்லர் போக வேண்டியது இருக்கு சார். ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துல தான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. நான் ஒவ்வொரு இடத்துலயும் மூவ் ஆகும்போது ஒரு பாக்ஸ், அதாவது 20 to 25 ஜோடி செப்பல் அங்கேயே விட்டு வருவேன். நான் என்னால அவ்வளவு கேரி பண்ண முடியாது. அவர் ஒரு பாக்ஸ்க்கு மேல துணி அப்படியே போட்டு வருவேன் சார். அது போட்டு யூஸ் பண்ணதை சார் தூக்கி போடுறாரு. இதுல என்ன இருக்கு சார்? ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியல. ட்ரான்ஸ்ஃபர் ஆகற 20 ஜோடி செருப்பை என் கண்ணு எதிரே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டு போறேங்க. எனக்கு கஷ்டமா இருக்குங்கற. வீடு மாறும்போது அந்த மாதிரி மாற வேண்டியது இருக்கு சார். இப்போ இந்த மாசம் இருக்கிற ட்ரெண்ட் நெக்ஸ்ட் மந்த் கிடையாது. உனக்கு என்ன பருவம் நினைப்பா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஆஹா, இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இவ்வளோ மோசமா பார்த்தது இல்லப்பா. இவங்க பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு. இல்ல இந்த செப்பல் சொன்னது இது ஓவர், தேவையில்லாதது, ஆடம்பரம். மத்தவங்க வச்சிருக்காங்க, நம்ம சொல்லணும்னே வாங்குற கேஸுங்களா இருப்பாங்க. இவங்க ஆடம்பரம் காட்டுறதுக்கு இதெல்லாம் கஷ்டம். அது ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு. 20 ஸ்லிப்பர்லாம் வச்சுக்கிட்டு பழச திருப்பி போட மாட்டாங்க. அதான் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒண்ணு போடுற மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது இல்லாம ஹஸ்பண்டே எப்படி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த அதுவெல்லாம் பேசக்கூடாது. அது என்னதான் இதா இருந்தாலும் ஒரு இதுல போய் அப்படி சொல்றாங்க. மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செலவு கம்மியா, ரொம்ப கஞ்சமா இருக்காங்கன்னா அது கூட ஓகேவா இருக்கு. என்ன இவ்வளவு கஞ்சோன்ட்டு போயிடலாம். இதெல்லாம் பர்சனல் விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து சொல்லி அசிங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பாப்பாங்க. ஆமா, இனிமே அவங்க வீட்டுக்கு வந்தாலே அதுதான் கேட்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்